ஓம் சாந்தி. அனைவருக்கும் வணக்கம். சகஜ ராஜயோக 7 நாளின் தியான பயிற்சிக்கு உங்க எல்லாரையும் மிக அன்போட வரவேற்கிறோம். இந்த ஞானத்தை சொல்லி கொடுத்து சகஜ ராஜயோகத்தை கத்துக் கொடுத்துட்டு இருக்கவர் பரமாத்மா இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய கடவுளா இருக்கிறதுனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாரையும் மிக அன்போட கேட்டுக்கிறோம். இந்த ராஜயோகா கோர்ஸ் மிக விவரமா தெரிஞ்சுக்கக்கூடிய சப்ஜெக்டா இருக்கிறதுனால இருந்து நாம இங்க சில ஆழமான வார்த்தைகளை ஒரு இண்டெக்ஸ் மாதிரி பார்க்க போறோம். அப்படின்னா வாங்க நாம இந்த கோர்ஸை இப்ப ஆரம்பிக்கலாம். முதல்ல நான் யாருன்ற கேள்விக்கான விளக்கத்தை இந்த படத்துல பார்க்க போறோம். உண்மையில நீங்க 5 கூறுகளால ஆன உடல் கிடையாது. நீங்க ஒரு ஆத்மா. அதை நாம பிராணன், சக்தின்னு சொல்றோம். ஆத்மா மூளையில் இருக்கிற ஹைப்போதலமஸ் பிட்யூட்டரி கிளாண்டுக்கு நடுவுல நெற்றிக்கு மைய பகுதியில இருக்கக்கூடிய ஒரு நிராகார ஜோதி புள்ளி வடிவமா இருக்கு. நான் ஆத்மா உடலின் தலைவன், 5 புலன்களையும் கட்டுப்படுத்துபவன். ஆத்மாவும் உடலும் ஒன்றாகும் போது அதை நாம ஜீவாத்மா இல்ல நான் மனிதன்னு சொல்றோம். ஒரு கார் தானாக செல்ல முடியாது, அதுக்கு டிரைவர் தேவைப்படுறத போல உடல் என்ற காருக்கு ஆத்மா என்கின்ற டிரைவர் தேவை. ஆத்மாக்குள்ள 3 சூக்ஷ்ம சக்திகள் இருக்கு. 1வது மனம், 2வது புத்தி, 3வது சன்ஸ்காரம். மனம் எண்ணங்களை உருவாக்குது. மனதால உருவாக்கப்பட்ட எண்ணம் செயல்படுத்தப்படணுமா வேண்டாமா அப்படிங்கிறத புத்தி தீர்மானிக்குது. ஒவ்வொரு செயலையும் திரும்ப திரும்ப செய்யும் போது அது நம்மளுடைய பழக்கம் அல்லது சன்ஸ்காரமா ஆகிடுது. அதனால இன்னையிலிருந்து இந்த பாடத்தை தெளிவுபடுத்துவோம். நாம ஒரு உடல் கிடையாது, ஆனால் நாம ஒரு சக்தியா இருக்கிறோம், நாம ஒரு சோலா இருக்கிறோம், நாம ஒரு ஆத்மாவா இருக்கிறோம். இந்த படத்துல ஆத்மாக்களின் தந்தையான பரமாத்மாவுடைய அறிமுகத்தை அந்த இறைவனே சொன்னது போல தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. அதாவது எப்படி நம்ம தேகத்தின் தந்தை தேகதாரியா இருக்கிறாரோ அது போல ஆத்மாவின் தந்தை பரமாத்மா. பரம் என்றால் சிரேஷ்டம். பரமாத்மாவும் ஆத்மாவை போல நிராகார ஜோதி புள்ளி வடிவமாக இருக்கிறாரு. பரமாத்மா எல்லா குணங்களின் கடலாகவும் சர்வ சக்தி உடையவராகவும் இருக்கிறாரு. நிராகார ஜோதி ஸ்வரூப பரமாத்மாவை எல்லா மதங்களையும் ஒளியாக எப்படி போற்றப்பட்டிருக்கு, அப்புறம் எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். ஜீசஸ் கிரைஸ்ட் காட் இஸ் லைட்னு சொல்றாரு. அப்படின்னா கடவுள் ஒளி வடிவமானவர் அப்படின்னு சொல்றாரு. குருநானக் ஏக் ஓம்கார் நிராகார், அப்படின்னா ஒரு இறைவன் நிராகார ஜோதி ஸ்வரூபமா இருக்கிறாருன்னு சொல்றாரு. இஸ்லாம் மதத்துல அல்லாஹ் ஏக் நூர், அப்படின்னா அல்லாஹ் ஒரு ஒளின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் இந்து மதத்துல அவரை ஜோதிர்லிங்க வடிவமா சிவனாக வழிபடுறாங்க. நம்ம அருட்பிரகாச வள்ளலார் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அப்படின்னு சொல்லி வழிபட்டதும் இந்த பரமாத்மாவை தான். அதனால பரமாத்மா நாம் எல்லா ஆத்மாக்களின் தந்தையாக இருக்கிறாரு. அதோட அவரு எந்த விதமான ஜாதி மதம் மொழியை சார்ந்தவர் கிடையாது அப்படிங்கிறது நமக்கு இங்க தெளிவடையுது. இந்த படத்துல 3 உலகங்கள் எது, அப்புறம் கடவுள் இருக்கிற இடம் எதுன்னு தெரிஞ்சுக்கலாம். முதலாவது ஸ்தூல உலகம் அல்லது மனித உலகம். இது பஞ்ச தத்துவ உலகம். இந்த உலக நாடக மேடையில நாம ஆத்மாக்கள் உடல் என்ற வேஷம் போட்டு நம்மளுடைய பாத்திரத்தை நடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆத்மா ஒரு தடவை தன்னுடைய பாத்திரத்தை நடிச்சு கர்மாவில சிக்கிக்குச்சுன்னா அது நாடக சக்கர சுழற்சியிலிருந்து விடுபட முடியாது. 2வது சூக்ஷ்ம தேவதைகளின் உலகம். இது ஸ்தூல லோகத்துக்கும் மேல, அதாவது சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், அப்புறம் விண்மீன் கூட்டத்துக்கும் மேல இந்த உலகம் ஒரு வெள்ளையாக ஒளிரக்கூடிய இடமாக அமைஞ்சிருக்கு. இங்க சூக்ஷ்ம தேவதைகளான பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் தங்களுடைய சூக்ஷ்ம தேகத்துல வசிக்கிறாங்க. 3வது ஆத்மாக்களின் உலகம். சூக்ஷ்ம உலகத்துக்கும் மேல நாம அமைதி உலகம், மௌன உலகம், பரந்தாமம், முக்தி தாமம், நிர்வாண தாமம்னு சொல்லக்கூடிய இந்த உலகம் பொன் சிவப்பு நிறத்துல அமைஞ்சிருக்கு. நாம ஆத்மாக்கள் ஸ்தூல உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இங்க நிராகார ஜோதி புள்ளி வடிவமான பரமாத்மா கூட வசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆத்மாக்களின் இந்த உலகம்தான் பரமாத்மா மற்றும் நாம் ஆத்மாக்களின் உண்மையான வீடும் கூட. இந்த காரணத்தினாலதான் 3 உலகங்களின் தலைவனான சிவனுக்கு திரிலோகிநாதன்னு சொல்றோம். இந்த படத்துல நாம பரமாத்மாவுடைய 3 தெய்வீக கடமைகளை பார்க்க போறோம். பரமாத்மா அவருடைய 3 கடமைகளை 3 முக்கியமான தேவதைகள் மூலமா செயல்படுத்துறாரு. பிரம்மா மூலமா புதிய படைப்பு, அதாவது சத்தியுகத்தின் ஸ்தாபனை. அதே படைப்பு விஷ்ணு மூலமா பாலனை செய்யப்படுது. காலம் செல்ல செல்ல அந்த படைப்பு நரகமா மாறும்போது சங்கரன் மூலம் விநாசமாக்கப்படுது. பரமாத்மாவுக்கு இங்கிலீஷ்ல காடுன்னு சொல்லப்படுது. காட் அப்படின்னா G ஃபார் ஜெனரேட்டர், O ஃபார் ஆபரேட்டர், D ஃபார் டிஸ்ட்ராயர். அப்படின்னா தமிழ்ல படைத்தல், காத்தல், அழித்தல்.
இந்த 3 கடமைகளையும் 3 தேவதைகள் மூலமா செய்விப்பவர் நிராகார ஜோதி புள்ளி வடிவமான பரமாத்மா சிவன். அதனாலதான் அவருக்கு திரிமூர்த்தி சிவன்னு சொல்லப்படுது. உலகம் ஒரு நாடக மேடை அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நாம் எல்லாம் ஆத்மாக்கள், அதில் நடிகர்கள். ஆனால் எவ்வளோ காலங்கிறத இந்த படத்துல பார்க்கலாம். உலக சுழற்சிய 4 யுகங்களா பிரிக்கப்பட்டிருக்கு. அதாவது சத்ய, திரேதா, துவாபர, கலியுகம். ஒவ்வொரு யுகத்தின் கால அளவு 1250 வருஷங்கள். மொத்தம் 5000 வருஷங்களை நாம கல்பம்னு சொல்றோம். இந்த 5000 வருஷத்துல சத்ய திரேதா யுகத்தை சேர்த்து 2500 வருஷங்களை சொர்க்கம்னு, துவாபர கலியுகத்தை சேர்த்து 2500 வருஷங்களை நரகம்னு சொல்றோம். இந்த உலக சுழற்சிக்கு ஆரம்பமோ முடிவோ கிடையாது. ஒவ்வொரு 5000 வருஷங்களுக்கும் இந்த உலக சுழற்சி எந்த மாற்றமும் இல்லாம தானாகவே மீண்டும் மீண்டும் நிகழுது. இப்ப நாம கலியுகத்தின் முடிவிற்கும் சத்தியுகத்தின் ஆரம்பத்திற்கும் இடைப்பட்ட ஒரு குறுகிய காலத்துல இருக்கிறோம். அதை நாம சங்கம யுகம்னு சொல்றோம். இந்த யுகத்துல கடவுள் சிருஷ்டியில அவதரிச்சு பிரஜாபிதா பிரம்மாவுடைய உடல் மூலமா நமக்கு இந்த ஞானத்தை தந்து நம்மள மனிதர்கள்ல இருந்து தேவதையா மாத்தி சொர்க்கத்தை ஸ்தாபிச்சிட்டு இருக்காரு. மனிதனுடைய பிறப்பு, அதோட பாரதத்தின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சிய இந்த படத்துல பார்க்க போறோம். மனித ஆத்மாக்கள் மேக்சிமம் 84 ஜென்மம், மினிமம் 1 ஜென்மம் எடுக்குது. சத்தியுகத்துல நாம 8 பிறவி எடுக்கிறோம். 16 கலைகள்ல சம்பூர்ணமா இருக்கிறோம். திரேதா யுகத்துல நாம 12 பிறவி எடுத்து 14 கலைகள்ல சம்பூர்ணமா இருக்கிறோம். துவாபர யுகத்துல நாம 21 பிறவி எடுக்கிறோம். இங்க நமக்கு 8 கலைகள் இருக்கு. இப்போ நாம பூஜ்ய நிலையிலிருந்து பூஜாரி ஆகிறோம். அதாவது இங்க இருந்து நாம சிலை வழிபாடு அல்லது விக்கிரக வழிபாடு செய்ய ஆரம்பிக்கிறோம். கலியுகத்துல நாம 42 பிறவி எடுக்கிறோம். இப்ப ஆத்மால எந்த கலையோ தெய்வீக குணமோ இல்ல. கெட்ட குணம் கொண்ட மனித ஆத்மா தீய செயல் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அதோட அவரு இயற்கை தத்துவ வழிபாடு செய்ய தொடங்கிடுறாரு. ஆனா எப்பவுமே சந்தோஷம், அமைதி கிடைக்கல. இந்த விதமா நாம 83 பிறவிகளை எடுக்கிறோம். இப்ப நம்ம நம்மளுடைய 84வது பிறவியை பரமாத்மா தந்தையோட எடுக்கிறோம். சகஜ ராஜயோகம் மூலமா தெய்வீக குணங்களை மறுபடியும் கொண்டு வர பயிற்சி செய்யறோம். கடைசியில நாம அமராத்மாக்கள் வீட்டுக்கு போய் சத்தியோகத்துக்கு மறுபடியும் வருவோம். இந்த படத்துல கல்பருக்ஷம் அல்லது மனித மரத்தின் ரகசியத்தை கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் சத்திய திரேதாயுகத்தை ஒரு தண்டு வடிவத்துல காட்டப்பட்டிருக்கு. இங்க ஒரு மதம், ஒரு மொழி, ஒரு வம்சம், ஒரு ராஜ்யம் இருந்தது. மரம் வளரும் போது பல இலைகள் உருவாகுது. அதாவது மக்கள் தொகை அதிகரிக்குது. துவாபர யுகத்துல மனிதன் கடவுளை தேட ஆரம்பிச்ச போது பல மதங்கள், அதாவது இஸ்லாம் மதம், புத்த மதம், கிறிஸ்துவ மதம், சந்நியாச மதம், முஸ்லிம் மதங்கள் ஸ்தாபகமானது. கலியுகத்துல மதஸ்தாபகர்களின் வருகைக்கு பின்னாடி பல சாதுக்கள், சன்னியாசிகள் வர ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகு மடங்கள், ஆசிரமங்கள் ஸ்தாபகமாக தொடங்குச்சு. இன்னைக்கு மதம் ரொம்ப பரவலாக இருக்கு. அதனால கல்ப மரம் இப்ப 5000 வருஷம் பழமையானதாயிருக்கு. நம்ம 4 யுகங்கள்ல நம்ம வேடத்தை நடிச்சு நம்முடைய முழு வாழ்க்கையை அடைஞ்சிட்டோம். இப்ப கடவுள் ஒரு மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு. அதனால வரும் நாட்கள்ல மத போர்கள், மிசைல் போர்கள், இயற்கை சீற்றங்கள் மூலமா ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. அதன் பிறகு நாம வைகுண்டத்திற்கு போவோம். இந்த படத்தின் மூலமா பரமாத்மா சர்வவியாபியா, அதாவது எங்கும் நிறைந்தவரா இல்லையான்னு தெரிஞ்சுக்குவோம். உண்மையிலேயே பரமாத்மா எல்லாம் அறிந்தவர், சர்வ வல்லமை படைத்தவர். அவர் எங்கும் நிறைந்தவர் அல்ல. ஆனால் ராவணன் தான் எங்கும் நிறைந்தவர். காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசை ஆகிய தீய குணங்களின் வடிவமே ராவணன். ராவணனின் 10 தலைகள் விகாரத்துடைய அடையாளம். அதில் 5 தலை பெண்ணையும் 5 தலை ஆணையும் குறிக்கிறது. அன்பின் கடல், அமைதியின் கடல், தூய்மையின் கடலாக இருக்கக்கூடிய பரமாத்மா எங்கும் நிறைந்தவராக இருந்திருந்தால் அவரது குணங்கள் மட்டுமே எல்லா இடங்களிலும் வெளிப்பட்டிருக்குமே தவிர ராவணனின் தீமைகள் அல்ல. ஒருவேளை பரமாத்மா எங்கும் நிறைந்தவர் அப்படின்னா தர்மம் குறைந்து அதர்மம் அதிகரிக்கும் போது அந்த நேரத்தில் நான் பூமியில் என்னை வெளிப்படுத்துவேன்னு பகவத்கீதையில ஏன் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நீங்களே யோசிச்சு பாருங்க. ராஜயோகத்தின் அடிப்படை மற்றும் முறைகளை இந்த படத்துல பார்க்க போறோம். ராஜயோகம் மிக உயர்ந்த யோகமாகும். இது கடவுள் பரமாத்மாவுடன் நேரடி தொடர்பு அல்லது உறவாகும். இது மூலமா ஆத்மாக்களாகிய நாம நம்முடைய புலன்களுக்கு ராஜாவாகிடுவோம். இந்த ராஜயோகம் செய்ய முதல்ல நாம ஆத்ம விழிப்புணர்வு நிலை, அதாவது சோல் கான்சியஸ் ஸ்டேட் பயிற்சி செய்யணும். இந்த சோல் கான்சியஸ் ஸ்டேட்டை பிராக்டிக்கல் லைஃப்ல கொண்டு வந்து
அது நம்மளுடைய நேச்சுரல் ஸ்டேட்டா மாறும்போது நாம இந்த மனித உலகத்திலிருந்து மிக தூரத்துல இருக்கக்கூடிய ஆன்ம உலகில் வாழும் நம் ஆன்மீக தந்தையை இப்ப நாம அடையாளப்படுத்திக்குவோம். அவர் அனைத்து குணங்களின் சக்திகளின் கடல். எப்படி எனக்கு இந்த பிறப்பை கொடுத்த என் உடலின் தந்தைய நான் எளிதாக நினைக்கிறேனோ அதுபோல எல்லா ஆத்மாக்களின் தந்தைய நான் நினைக்கிறேன். நான் பரமாத்மாவுடன் தொடர்பு கொள்ளும் போது என் சொந்த குறைகளை அழித்து அனைத்து நற்பண்புகளை உள்வாங்கி முழுமை அடையும் சக்தியை பெறுகிறேன். இன்றைக்கு 1 2 2 4 எனவே எல்லா ஆத்மாக்களும் ஒன்று கூடி ஒரு நாள் பாரதத்தை மீண்டும் சொர்க்கமாக்குவோம். ராஜயோக பயிற்சியால ஆத்மாவுக்கு பல ஆன்மீக சக்திகள் கிடைக்குது. அதுல 8 மிக முக்கியமானது. முதலாவது புலனடக்கும் சக்தி. ஒரு ராஜயோகி ஆமையை போல தன்னுடைய புலன்களிலிருந்து எளிதாக விலக முடியும். 2வது தயாராகும் சக்தி. ஒரு யோகி வீண் எண்ணங்களிலிருந்து எளிதில் விடுபட முடியும். 3வது பொறுமையின் சக்தி. ஒரு மரத்தை போல ஒரு யோகி வெளிப்புறம் மற்றும் உள் நிகழ்வுக்கு நேர்மறையாக பதிலளிக்கக்கூடிய சக்தி. ஆனால் அதனால பாதிக்கப்பட மாட்டாங்க. 4வது ஏற்றுக்கொள்ளும் சக்தி. ஒரு கடல் போல மற்றவர்களின் இருப்பை, கருத்துக்களை, விருப்பங்களை விரிவுபடுத்தி ஏற்றுக்கொள்ளும் திறனாகும். 5வது பகுத்தறியும் சக்தி. எது சரி எது தவறுன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய திறன். 6வது தீர்மானிக்கும் சக்தி. ஒரு யோகி தனக்கும் பிறருக்கும் சரியான மற்றும் விரைவான முடிவுகளை எடுக்க முடியும். 7வது எதிர்கொள்ளும் சக்தி. ஒரு யோகி தடைகள் மற்றும் சவால்களை எதிர்கொள்ளும் தீர்க்கும் திறன் கொண்டவர். 8வது ஒத்துழைக்கும் சக்தி. இது பிறருடைய சேவையில் ஞானம், கவனம், நேரம் மற்றும் அனுபவத்தை கொடுக்கும் திறனாகும். இந்த படத்தின் மூலமா கர்மாவும் அதன் விதியையும் புரிஞ்சுக்கலாம். யார் தான புண்ணிய செயல் செய்யறாங்க அவங்க பணக்காரரா பிறப்பெடுப்பாங்க. யார் ஆரோக்கிய தானம் செய்யறாங்க அவங்க ஆரோக்கியமான நபரா பிறப்பெடுப்பாங்க. யார் கல்வி தானம் செய்யறாங்க அவங்க புத்திசாலியா பிறப்பெடுப்பாங்க. யார் பிறருக்கு வன்முறையை செய்யறாங்க அவங்க ஊனமுற்றவராக பிறப்பெடுப்பாங்க. அதுபோல யார் ஈஸ்வரிய ஞானத்தை தானம் செய்யறாங்க அவங்க தேவதைகளாக பிறப்பெடுப்பாங்க. இந்த ராஜயோகா மெடிடேஷன் கோர்ஸ் நம்ம ஆன்மீக முன்னேற்றத்துக்கு மிக அவசியமா இருக்கு. இந்த கோர்ஸ்ல இருந்து நம்ம பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறது மட்டும் இல்லாம இந்த கோர்ஸ் நம்ம வாழ்க்கைய அழகானதாகவும் மேன்மையாகவும் ஆக்குது. அதனால இருந்து இந்த கோர்ஸ் எல்லாருக்குமே மிக அவசியமா இருக்கு. மேலும் விவரங்களுக்கு உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பிரஜாபிதா பிரம்மகுமாரிஸ் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலய தியான நிலையத்துக்கு போய் இந்த கோர்ஸோட முழு லாபத்தையும் நீங்க பெறுங்க. எல்லோருக்கும் நன்றி. ஓம் சாந்தி.